பரிசுத்த ஆவியானவர் குறித்து அநேக கேள்விகள் பலருக்கும் இருக்கின்றது. இந்த பதிவில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது என்ன? இது முக்கியமானதா? யாருக்கு இது தேவை? இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன? இதனால் நமது வாழ்க்கையில் என்னவெல்லாம் ஏற்படுகின்றது, என்னவெல்லாம் ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றது என்பது பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த பதிவு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நிச்சயம் உதவியாக இருக்கும். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க. ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். முதலாவதாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவ்வளவு முக்கியமானதா என்பது பற்றி பார்ப்போம். உலகமெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று கட்டளையிட்ட இயேசு கிறிஸ்து தனது அப்போஸ்தலர்களாகிய சீஷர்களுக்கு, நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் என்று அப்போஸ்தலர் 1:4-5 வசனம் சொல்கின்றது. இங்கு இயேசு வெறும் இதை ஆலோசனையாக சொல்லாமல் கட்டளையிட்டிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். முக்கியமில்லாத ஒன்றை பெற இயேசு கட்டளையிடுவாரா? ஆகவே கிறிஸ்தவ வாழ்விற்கும் ஊழியத்திற்கும் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது மிக மிக முக்கியமானது. அடுத்ததாக இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் யாருக்கு தேவை என்று பார்ப்போம். யோவான் 1:3 வசனத்தின்படி வானத்தையும் பூமியையும் படைத்தவர் இயேசு கிறிஸ்து. மத்தேயு 28:18 வசனத்தின்படி வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் பெற்றவர் இயேசு கிறிஸ்து. இவ்வளவு வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்ததின் நிமித்தம் நமக்கு முன்மாதிரியாக அவர் இருப்பதற்காக தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றார். இப்படியாக அவர் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல இயேசுவின் மீது இறங்கினார் என்று லூக்கா 3:21-22 வசனங்களில் பார்க்கின்றோம். இயேசு இப்படியாக இந்த அனுபவத்தை பெற்றார். அது மட்டுமல்ல, இயேசுவிடம் பயிற்சி பெற்று ஊழியம் செய்து வந்த பேதுரு, யோவான், யாக்கோபு, தோமா மற்றும் அப்போஸ்தலர்களாகிய அநேக சீஷர்களும் மரியாளும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற எருசலேமில் கூடி ஜெபித்தனர். இவர்களுக்கே இந்த அனுபவம் அவசியமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கும் இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் சீஷர்களுக்குமே இது அவசியமானதாக இருந்திருக்குமானால் எனக்கும் உங்களுக்கும் இது எவ்வளவு மிக அவசியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எப்படி பெறுவது? எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சரியா? இது வரங்களில் ஒன்றுதானே என்று கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலை பார்ப்போம். வரம் என்ற வார்த்தையின் அர்த்தம் பரிசு அல்லது இலவசமாக கொடுக்கப்படும் ஒன்று என்று அர்த்தம். நமது ரட்சிப்பே தேவ வரம்தான். ரோமர் 6:23 வசனம் சொல்கின்றது, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று. இந்த ரட்சிப்பு என்பது தேவன் தருகின்ற வரம் என்றாலும் நாம் எல்லாருமே ரட்சிக்கப்பட விரும்புகின்றோம். அதே போலவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் வரமாக வெகுமதியாக நமக்கு கொடுக்கப்பட்டாலும் இது எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய வரம்தான். இதற்காக ஜெபிப்பவர்களுக்கு நிச்சயம் இந்த வரம் கொடுக்கப்படும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுக்கு போனபோது, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்று கூறியதை அப்போஸ்தலர் 19:2 வசனம் பதிவு செய்கின்றது. இப்படியாக அந்த ஆதி அப்போஸ்தல நாட்களில் விசுவாசிகள் யாவரும் இந்த அனுபவத்தை பெற்றிருக்க எதிர்பார்க்கப்பட்டனர் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றதல்லவா? ஆகவே வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கின்றது என்பதை பேதுரு அப்போஸ்தலர் 2:39 வசனத்தில் குறிப்பிடுகின்றார். யோவான் 7:39 படியும் லூக்கா 11:13 வசனத்தின்படியும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்பது வாக்குத்தத்தம். எனவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது நம் அனைவருக்கும் உரியது. விசுவாசிக்கின்ற யாவரும், இதை எதிர்பார்க்கின்ற யாவரும், இதற்காக ஜெபிக்கின்ற யாவரும் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இயேசுவே கூறிவிட்டார். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக ஜெபியுங்கள், கேளுங்கள், விசுவாசியுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன, நமது வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பது பற்றி பார்ப்போம். முதலாவதாக
பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலம் நமது ஜெப வாழ்க்கை புரட்சிகரமான மாற்றம் அடைகின்றது. இதுவரையிலும் பாரம்பரியமாக நாம் செய்து வந்த ஜெபத்திற்கும் ஆவியில் நிறைந்து ஜெபிப்பதற்கும் அதிக வித்தியாசம் இருக்கின்றது. தேவனோடு நெருங்கி பழகுகின்ற அனுபவம் கிடைக்கின்றது. ஆவியாக இருக்கின்ற கர்த்தருடன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமது ஆவியின் நிறைவோடு எளிதில் நாம் தொடர்பு கொள்ள முடிகின்றது. அப்பா, பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அளவிற்கு கர்த்தரோடு நெருங்கி உறவாட முடிகின்றது. இப்படியாக தேவ சித்தத்தின்படி ஜெபிப்பதற்கு ஆவியானவர் நமது ஜெபங்களில் உதவி செய்கின்றார். அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கின்றார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கின்றபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கின்றார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கின்றார் என்று ரோமர் 8:26-27 வசனங்கள் சொல்கின்றது. இப்படி ஜெபிப்பதற்கு உதவியாக அந்நிய பாஷையை கர்த்தர் நமக்கு தருகின்றார். நமக்கு தெரிந்த மொழியிலே நாம் அறிந்த காரியங்களுக்கு மட்டும் ஜெபிக்கின்ற நிலை மாறி அந்நிய பாஷையில் தேவ சித்தத்தின்படி ஆவியானவர் நமக்குள் இருந்து பல தேவைகளுக்காக விண்ணப்பிக்கின்றார். இது ஒரு ஆச்சரியமான அனுபவம். பாரம்பரியமான உயிரற்ற அனலற்ற ஜெப முறை மாறி ஆவியின் வல்லமையோடு ஜெபிக்க ஆவியானவர் உதவி செய்கின்றார். ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் ஜெபத்தில் உயிர் இருக்கின்றது, அனல் இருக்கின்றது, தைரியம் இருக்கின்றது, விசுவாசம் இருக்கின்றது, உற்சாகம் இருக்கின்றது. அதுபோக நீண்ட நேரம் நம்மால் ஜெபிக்க முடியும். மனிதர்களாகிய நமது சரீரம் பலவீனம் உள்ளதுதான். ஒரு சாதாரணமான பாரம்பரியமான ஜெபம் நீண்ட நேரம் ஓடாது. ஆனால் நாம் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் போது மணிக்கணக்கில் ஜெபிக்க நமக்கு பலன் கிடைக்கின்றது. இந்த ஆவியின் அபிஷேகம் சத்ருவின் தடைகளை உடைத்தெறிய உதவுகின்றது. இரண்டாவதாக, இந்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் பெற்றுள்ள இரட்சிப்பை ஆவியானவர் இன்னும் அதிகமாக உறுதி செய்கின்றார். இரட்சிக்கப்பட்ட யாவரும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவர்களுக்குள்ளாக இந்த உறுதி அதிகமாக இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் இரட்சிக்கப்பட்டவர்களில் அநேகருக்கு தாங்கள் இரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா என்ற சந்தேகங்கள் இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் இந்த சந்தேகத்தை முற்றிலுமாக நம்மிடம் இருந்து நீக்கிவிடுகின்றார். ரோமர் 8:16 வசனம் சொல்கின்றது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கின்றார் என்று. மூன்றாவதாக, ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ள இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வழி ஏற்படுத்துகின்றது. வரங்கள் செயல்படும் போது சபைகள் வளர்கின்றது. கர்த்தரின் நற்செய்தி பணி முழு வல்லமையோடு நடைபெற ஆவியின் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறும்போது இந்த ஆவியின் வரங்கள் நம் மூலமாக செயல்பட வழி ஏற்படுகின்றது. குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்கின்ற வரம், அசுத்த ஆவிகளை துரத்தும் வரம் ஆகிய வரங்கள் செயல்படும் போது அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகின்றனர். சபை பக்தி விருத்தி அடைகின்றது. இந்த ஆவிக்குரிய வரங்கள் என்ன, இதை நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய டீட்டெயிலான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. பின்னர் பார்த்து கொள்ளுங்கள். தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, வியாக்கியானம், போதிக்கும் வரம் போன்ற பல வரங்கள் சபையின் பக்தி விருத்திக்கு உதவுகின்றது. தீர்க்க தரிசனங்கள் மூலம் எதிர்கால காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. நிகழ்கால குறைகள் கண்டித்தும் உணர்த்தப்படுத்துகின்றது. சபையும் பரிசுத்தமடைகின்றது. நான்காவதாக, நமக்குள்ளாக எழும்புகின்ற ஆவிக்குரிய போராட்டத்தை மேற்கொள்ள இந்த ஆவியின் நிறைவு நமக்கு உதவி செய்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளை பாவத்தை மேற்கொண்டு வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். ஆனாலும் கூட அனுபவ ரீதியாக நாம் கவனமாக இராவிட்டால் அடிக்கடி நாம் பாவத்தில் விழுந்துவிடும் ஆபத்துகளும் இருக்கின்றது. இப்படியாக நாம் மாம்சத்தை மேற்கொள்ள, பாவத்தில் விழுந்து விடாமல் தடுப்பதற்காக நமக்கு ஆவியானவர் உதவி செய்கின்றார். ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக இருப்பதோடு எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும் என்று பவுல் குறிப்பிடுவதை எபேசியர் 6:11-18 வசனங்களில் பார்க்க முடியும். மனிதர்களாகிய நாம் நமது இயற்கை பலத்தின்படி சத்துருவை ஜெயிக்க முடியாது. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் நமக்கு அதிகமாக உதவி செய்கின்றவராக இருக்கின்றார். ஐந்தாவதாக, இந்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். சாதாரணமாக வேதாகமத்தை வாசிப்பதும் வேதாகமத்தை தியானிப்பதும்
ஒரு கடமைக்கென்று ஒரு அன்றாட பழக்கமாக கொண்டுள்ள நிலை மாறி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கின்ற வேத வசனங்களை இன்னும் தெளிவாக கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வாஞ்சையை தருகின்றார். வேதாகமத்தில் உள்ள ஆழமான சத்தியங்களை ஆவியானவர் நமக்கு அற்புதமாக வெளிப்படுத்துகின்றார். நாம் கைக்கொள்ள வேண்டிய காரியங்களை, என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் வசனங்களின் மூலம் ஆவியானவர் தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றார். வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களுக்கு கீழ்ப்படியும் போது இன்னும் ஆழமான அனுபவங்களுக்குள் ஆவியானவர் நம்மை கொண்டு செல்கின்றார். ஆறாவதாக, ஆவியின் கனிகளாகிய தெய்வீக ஸ்பாவங்கள் நமது வாழ்க்கையில் வெளிப்பட இந்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு உதவுகின்றது. மனிதர்களிடம் இயற்கையான நல்ல ஸ்பாவங்கள் ஏராளமாக இருக்கின்றது. நல்ல உள்ளம் படைத்தவர்கள் ஏராளமாக இருக்கின்றனர். ஆனால் பரிசுத்த ஆவியின் நிறைவின் மூலம் மனித ஸ்பாவங்கள் நீங்கி நமக்குள் தெய்வீக ஸ்பாவங்கள் உருவாக வழி செய்கின்றது. தெய்வீக அன்பு, தெய்வீக சந்தோஷம், தெய்வீக சமாதானம், தெய்வீக பொறுமை, தெய்வீக தயவு, தெய்வீக நற்குணம், தெய்வீக விசுவாசம், தெய்வீக சாந்தம், தெய்வீக இச்சையடக்கம் நம்மில் வளர ஆவியானவர் நமக்கு உதவி செய்கின்றார். பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்று அதில் நிலைத்திருப்பவர்களுக்குள்ளாக இந்த ஸ்பாவங்களை நாம் பார்க்க முடியும். ஏழாவதாக, பாவம், நீதி, நியாய தீர்ப்பை குறித்து ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். நமக்குள் ஆவியின் அபிஷேகம் வரும்போது இப்படிப்பட்ட ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களின் தேவ செய்திகளை நாம் எளிதாக கணித்துவிட முடியும். ஆவியில் நிறைந்து தேவ செய்தி கொடுக்கும்போது பாவம் கண்டித்து உணர்த்தப்படுகின்றது. எது நீதி என்பது தெளிவாக பிரசங்கிக்கப்படுகின்றது. நியாய தீர்ப்பை குறித்து எச்சரிப்பு கொடுக்கப்படுகின்றது. ஆட்களை பிரியப்படுத்துவதற்காக சத்தியம் மறைத்து வைக்கப்படாமல் ஆவியானவரின் நிறைவோடு தைரியமாக வெளிப்படுத்தப்படுகின்றது. ஜெபித்து ஆயத்தப்படுத்தப்பட்டு பிரசங்கிக்கப்படுகின்ற செய்திகளே தேவ செய்தி. மற்றவைகள் எல்லாம் மத சம்பந்தமான, மார்க்கம் சம்பந்தமான சொற்பொழிவுகள்தான். இப்படியாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களின் வாழ்க்கையில் பாவம், நீதி, நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துதல் இருக்கும். எட்டாவதாக, நற்செய்தியை நமது சாட்சியின் மூலம் அறிவிக்க பலன் கிடைக்கின்றது. பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தின் மூலம் நிறைவேறுகின்றது. இயேசு நமக்கு என்ன நன்மைகளை செய்திருக்கின்றார் என்ற சாட்சியின் மூலம் நற்செய்தியை தைரியமாக அறிவிக்க பலன் அடைகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஆத்தும பாரத்தை தருகின்றார். அநேகர் நமது மூலமாக நமது வாழ்க்கையை பார்த்து அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள இது வழி செய்கின்றது. ஒன்பதாவதாக, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெறும்போது ஆவியானவர் நமக்குள் தங்கி நம்மை தேற்றுகின்றார். பொதுவாக மனிதர்களுக்கு கஷ்டமான காலங்களில், துன்பமான நேரங்களில் சோர்வுகள் வருகின்றது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகின்றார், ஆறுதல் படுத்துகின்றார். தொடர்ந்து நாம் முன் செல்ல நம்மை உற்சாகப்படுத்துகின்றார். மனம் தளர்ந்த நேரங்களில் நம்முடைய துணையாளராக அவர் இருந்து நம்மை ஆற்றி தேற்றுகின்றார். பத்தாவதாக, எதிர்காலத்தில் நடக்கப் போகின்ற காரியங்களை நமக்கு முன்னறிவிப்பார். நாம் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கின்ற மக்களாக இருந்தால் கர்த்தர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், சபையிலும், தேசத்திலும் நடக்கவிருக்கின்ற காரியங்களை தீர்க்க தரிசனமாக நமக்கு முன்னறிவிப்பார். நாமும் நமது சபையும் பக்தி விருத்தி அடைய இது மிகவும் உதவியாக இருக்கும். கடைசியாக 11ஆவதாக, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆச்சரியமாக வழிநடத்துவார். நாம் எதை, எப்படி, என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்மை சரியாக வழிநடத்துவார். அது தனிப்பட்ட விஷயமானாலும் சரி, பிள்ளைகளின் படிப்பு, திருமணம் அல்லது பிசினஸ் அல்லது முக்கிய முடிவெடுக்கும் காரியங்கள் என்ன வேண்டுமானாலும் சரி, எந்த தனிப்பட்ட காரியங்களோ அல்லது தொழில் ரீதியான காரியங்களானாலும் சரி, அல்லது சபை சம்பந்தப்பட்ட காரியங்களானாலும் சரி, இவைகளை குறித்து நீங்கள் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் தமது சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களை சரியான முறையில் உங்களை வழிநடத்துவார். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டால் மட்டும் போதாது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அபிஷேகம் நமது வாழ்க்கையில் இருக்கும்போது நமது வாழ்க்கை மிக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக நீங்கள் ஜெபித்து விசுவாசித்து தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள்.
மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.